அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. பொண்டாட்டி வீட்லே இருந்தா ஹவுஸ் ஒய்ஃபா, புருஷன் வீட்லே இருந்தா தண்டசோரம். புருஷனாலே இழிச்சவாய் தான் போல. ஒரு மனுஷன் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சும்மாவே இருக்கிறது சும்மா இல்ல. அதெல்லாம் பரம்பரை பரம்பரையா ரத்தத்துல ஊறி 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 பழகி இருக்கணும். ஹலோ ஓலகாலோ 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் பூரா ரவுடிகளா. ஒண்டியா என்னைய மாதிரி நின்று அடி வாங்குறான் பாரு, அவன் தான்டா ரவுடி. ഇങ്ങോട്ട് വന്നൊരു കാര്യം ഞാൻ ചോദിക്കട്ടെ, തന്നോട് ആരാ പറഞ്ഞ ഞങ്ങളുടെ അമ്മൂമ്മയുടെ മേത്ത് പെയിന്റ് കോരി ഒഴിക്കാൻ? ഭിത്തിക്ക് അടിക്കാനല്ലേ പറഞ്ഞതാ? മേസരല്ലേ പറഞ്ഞേ? ഞാനപ്പോ പറഞ്ഞു മേസരല്ലേ പറഞ്ഞ പഴയ സാധനങ്ങൾക്കൊന്നും മിനുക്ക് പണിയാണ്. எப்ப கிளீன் பண்ணிடுறியா? அட அறிவு கிட்ட முண்டோ, எப்படியாடா பண்றது? தேவா கிளீன் பண்றா. रोहिम भाई पीछे देखो काम डाको लोगी. நடி ரசமா உப்பு கம்மியா இருக்கு. உப்பு பாத்துலாம் போட மாட்டியா? இப்ப கரெக்டா இருக்கு, ஒழுங்கா பாத்து பண்ணு. ஐயோ கடவுளே, இதெல்லாம் வச்சு என்னத்த பண்றது? നീ എന്താ വിളിച്ചിട്ട് പെട്ടെന്ന് വരാൻ പറഞ്ഞേ? ഇതെന്താ പെട്ടിയായിട്ട്? എനിക്ക് നിങ്ങളുടെ അടുത്തൊരു ഗുഡ് ന്യൂസും പറയാനുണ്ട്, ഒരു ബാഡ് ന്യൂസും പറയാനുണ്ട്. എന്ത് പറ്റി? ഞാൻ തിരിച്ച് എന്റെ വീട്ടിലോട്ട് പോവാ. എനിക്ക് നിങ്ങളുടെ കൂടെ ജീവിച്ച് മടുത്തു. അപ്പം ബാഡ് ന്യൂസ് എന്താ? மேடம் மேடம் ஒரு நிமிஷம் மேடம், உங்க வீட்டுக்காரர்கிட்ட உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன மேடம்? எங்க வீட்டுக்காரர்கிட்டயா? அவர் என்ன தவிர வேற எந்த பொண்ணுகிட்டயும் அவ்வளவு பேசவே மாட்டாரு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ சூப்பர் மேடம். உங்க ஹஸ்பண்ட் எங்க மேடம் இருக்காங்க? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஆனா கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. ये भगवान क्या जुल्म है. நம்ம பக்கத்து வீட்டு பிரியாவுக்கு அவங்க புருஷன் டெய்லி முத்தம் கொடுக்குறாரு. உங்களுக்கு அப்படி தோணி இருக்கா? ஓ நம்ம மைண்ட் அங்க போகுதே. எனக்கு நிறைய நாள் தோணி இருக்கு, ஆனா அவ புருஷன் கூடயே இருக்கானே. என் உசுரே போனாலும் என் பொண்டாட்டிட்ட உன்னை பேச வர மாட்டேன். போ சட்டப்பட்டு என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும்? என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? ஆணியா புடுங்க வேணாம், வாங்கடா. அடுத்த ஜென்மத்திலே என்னையே கல்யாணம் பண்ணிக்கியாப்பா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளு. போன தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ் மாதிரியே இந்த தீபாவளிக்கு உனக்கு எடுக்க மனசு வருமா? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. திவ்யா காபி போட்டாயா? என்னதான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது சொல்லிட்டல, இனிமேட்டு எதுவுமே போட்டு தர மாட்டேன். ஒரு பார்த்தா சிரிப்பு வருது, உள்ள அழுவியா இருக்குது, அப்படியே ஓன்னு வாய் விட்டு அழுணும் போல இருக்குது. ஹாய் ஷாலினி, ஐ ஆம் குமார். நான் இத சொல்லியே ஆகணும். சொல்லுங்க. சொல்லிரவா? சொல்லுங்க. உங்க பையனுக்கு ஆய்வு தான், கொஞ்சம் கூட்டு போங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட. நீ எனக்கு என்ன பண்ணிருக்க சொல்லு, நீ எனக்காக என்ன பண்ணுவ? சொல்லுங்க.
என்ன உன்னை தவிர வேற யாரையும் பண்ணாம இருக்கேன். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் அன்று காதல் பண்ணியது கைப்புள்ள இன்னும் சொல்லுமா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அம்மா இங்க இருக்கும் போது இன்னொரு அம்மா யாருடா? பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. என்னமா? ஹலோ, ஏ பொண்ணே. பிரவீன், இந்த வாரம் எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு இருக்கேன்டா. இது ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாண்டிச்சேரி போக பிளான் பண்ணிருக்காங்க டி. இப்ப என்ன அவசரம்? இந்தியாவுல வேற இருக்கு. அந்த பாயா இருக்கணும்டா. கடவுளே 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 கடவுளே. ஆத்ரா அச்ச உடம்புல ரொம்ப ராவா நடந்துக்கிறாங்க. अब तू गया बेटा. अब तू गया बेटा. அத்தை பக்கத்து வீட்டு அக்கா தெரியாது. திவ்யா, ஏன் என்னாச்சு? ஆனா மாமா மட்டும் டார்லிங் டார்லிங் கூப்பிடுறது. சாம்பார் ஆப் எனக்கு. இதுல இருந்தே தெரியுது நீ என் மேல எவ்வளவு உசுர வச்சிருக்கேன்னு. பேட்டையன் படத்துக்கு 2 டிக்கெட் இருக்கு மாமா, வரியா? 3 மணி நேரம் கண்டிப்பா விட மாட்டா. ஆனா 5 நிமிஷம் விடுவா. நீ நேரா தேட்டருக்கு வா, நான் வந்துடுறேன். மனைவி, பேட்டையன் படத்துக்கு 2 டிக்கெட் இருக்கா, வரியா? வெயிட்டிங் படுத்துக்கா. சரி 5 மினிட்ஸா ரெடி ஆயிட்டு வந்துறேன். 3 hours later. மச்சான் படம் செம்மையா இருந்துச்சுல. ஏய் ஒரு நிமிஷம். ஏய் நீ இன்னும் ரெடி ஆகலையா? 2 மினிட்ஸ் ரெடி. ஐயோமா. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். வளைய புடுறா. வளைய விடுப்பா, அந்த சிலைய பார்ப்பா. வர்ற குஸ்பு மாதிரி கும்முன்னு. ஆமையா. ஏய் என்னடா இது, வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. இதுக்கு மேல அடிச்சுடா, செத்துருவா நானு. ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் யார் இருப்பாங்க தெரியுமா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. மண்ணாங்கட்டி பொண்டாட்டியோட அடகு வச்ச நகை. ஜோலி முடிஞ்சு. பிள்ளையாரப்பா என்ன மன்னிச்சு பிள்ளையாரப்பா, நான் தெரியாம பாவம் பண்ணிட்டேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா. என்ன பாவம் பண்ண? சமைச்சு போட்டிருக்கேன், நான் தான் அனுபவிக்கிறேன், அவரும் அனுபவிக்கணும். ഹലോ, നിങ്ങൾ വിദേശത്തേക്ക് ടൂർ പോകാൻ ആഗ്രഹിക്കുന്നുണ്ടെങ്കിൽ ഒന്നമർത്തുക.
ഭാര്യയെ കൊണ്ടുപോകാനായി രണ്ടമർത്തുക. നിങ്ങൾ അമർത്തിയില്ല. നിങ്ങളുടെ കാര്യത്തിൽ ഏകദേശം തീരുമാനമായി. ഇനി നിങ്ങൾ ജീവനോടെ ഉണ്ടെങ്കിൽ ഞങ്ങൾ കൊണ്ടുപോകാം. ഞാനിവിടെ വട്ടാണ് ഒരു 5 മിനിറ്റ്. എന്റെ ഡ്രസ് ഞാൻ എടുക്കും. നിന്റെ ഡ്രസ് വേണമെങ്കിൽ നീ എടു. മമ്മി உனக்கு எது ஈஸியோ அதே பண்ணிடுமா? அவ்வளோ ஈஸியா வேணாங்க. என்ன சொல்றேன்? பேச நேரம் ஏது கூந்தலில் பாயிரு. நல்ல பிரியாணி மாஸ்டர் கூட்டிட்டு இருக்க. அவன் பண்ணிருக்க வேலையை வந்து பாரு. அப்படி என்ன பண்ணிருப்பான்? நல்ல மாஸ்டர் பாரு. நான் தம் போட்டியா? நீ தம்ம போடு தண்ணிய போடு பிரியாணி மேல கண்ட போட்டா சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினால் அழகராஜா அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. டெக்னாலஜி அதுக்காக ஸ்கிரீனுக்கு கீழ்பக்கம் போய் பார்க்க போறியா? எனக்கு வாழவே பிடிக்கல. நான் கிணத்துல சாவுல குடிமகன் சாவுல செத்த எனக்கே தெரியல. சதிக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ அதுக்கு மாதிரி சின்ன சேனல் எதா இருந்தாலும் அதுக்கு ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணை தட்டிடுங்க. அவங்க சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா